ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு திமுக அதிமுக வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை போராடணும்னா அந்த நாம் தமிழர் தம்பிகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் அழைச்சிட்டு போய் களத்தில் எங்களுக்காக போராடு அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான உளவியல் அப்படின்றது தெரியல. பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ஆண்டுகள் பசியில் இருந்துக்காங்கல்ல, 10 ஆண்டுகள் வந்து பணத்தை தேர்தலுக்காக செலவு பண்ணி தோத்து இந்த மக்கள் 10 ஆண்டு அவரை கூப்பில் உட்கார வச்சுக்காங்கல்ல, அந்த வெறி, அந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த ஆசை வந்து உச்சத்துக்கு ஏறி போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாவி பொதுவெளியில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் ரீதியாக சீண்டப்படுறாங்க. ஒரு காவலராக இருந்தும் கூட அந்த திமுக அடிச்சு வச்சுக்கிட்டு காவலர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ அழைச்சோம்னு வச்சுக்கோங்க, தொலைபேசியில் அழைச்சோம்னா வரேன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் வரமாட்டாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வரமாட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் அபிஜித். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நானும் வந்து இந்த திமுக காரங்களை பற்றிலாம் பேசக்கூடாது, அவங்கள பற்றி சில விஷயங்களை கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. இருந்தாலும் கடந்தெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எதையாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணி நம்ம வாயை பிடுங்குற மாதிரியான செயல்களை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க இருந்த இடம் தெரியாது. அவங்க அப்படி ஒரு கட்சி இருந்ததாவே பெருசாக தெரியாது. ஸ்டாலின் மட்டும் அப்போ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு, அப்போ மட்டும் தெரியும் கட்சி இருக்குடா அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அந்த 1.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அல்லு சில்லு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அராஜக வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு குளத்தையும் விட்டு வைக்கிறதுல போய் மணல் திருடுற வேலையை பார்க்குறது, கக்கூசில் கூட டோக்கன் போடுற வேலையை பார்க்குறது, எந்தெந்த விதங்கள்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ, எந்தெந்த விதங்கள்லாம் மக்களை மிரட்டி காசு பிடுங்க முடியுமோ அந்த எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ஆண்டுகள் பசியில் இருந்துக்காங்கல்ல, 10 ஆண்டுகள் வந்து பணத்தை தேர்தலுக்காக செலவு பண்ணி தோத்து இந்த மக்கள் 10 ஆண்டு அவரை கூப்பில் உட்கார வச்சுக்காங்கல்ல, அந்த வெறி, அந்த பணம் சம்பாதிக்கணும் அந்த ஆசை வந்து உச்சத்துக்கு ஏறி போய் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாவி மக்களை கூட அடித்து பிடுங்கக்கூடிய வேலைகளை இந்த தரங்கெட்ட திமுக நிர்வாகிகள்னு சொல்லக்கூடிய அந்த திருட்டு கூட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றுமில்ல, ஒரு தள்ளுவண்டி ஓட்டக்கூடிய ஒரு தள்ளுவண்டியில் வந்து உணவுப் பொருட்களை வைத்து விற்கக்கூடிய ஒரு எளிய மனிதர், ஒரு படித்த பட்டதாரி, அவர்கிட்ட போயிட்டு இந்த திமுக நிர்வாகின்னு சொல்லக்கூடிய அந்த திருட்டு பயில போய் இந்த பிச்சையிலும் பிச்சை அதிகார பிச்சை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அதிகார பிச்சை எடுக்க போயிருக்காங்க. நாங்கள் வந்து கட்சி கூட்டம் நடத்த போகிறோம், அதனால் 500 ரூபா நீ பணம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த தள்ளுவண்டிக்கார்ட்ட திமுக நிர்வாகிகள்லாம் போய் கேட்டிருக்காங்க. உடனே அந்த தள்ளுவண்டிக்காரர் சொல்லியிருக்காரு, அவர் ஒரு படித்த பட்டதாரி, எளிய மனிதர், ரொம்ப பெரிய பொருளாதார பலம் இல்லாதவங்க, அவரே தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவர். அவர் சொல்லிட்டாரு, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லைங்க, என்கிட்ட இல்லை, வேறு எங்கேயாச்சும் கேளுங்க அப்படின்னோடனே, எங்களுக்கு நீ பணம் தராமல் நீ எப்போ வந்து இங்கே கடையை போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை போட்டு மிரட்டியிருக்காங்க. கடையெல்லாம் இங்கே வைக்க முடியாது, அடித்து நொறுக்கிடுவோம், எங்களுக்கு காசு கொடுக்காம இங்கே எவனும் கடை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகார தோரணையில், அந்த அதிகார பிச்சை எடுக்கணுன்ற அந்த நினப்பில் அவங்க வந்து அங்கே பேசியிருக்காங்க. அவரும் சொல்லிட்டார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களாம் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அடித்து உடைக்கிறதுனா உடச்சிக்குங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார். என்னால் ஒன்றும் எதிர்த்து பண்ண முடியாதுங்க, என்கிட்ட காசு இல்லைங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரும் வெளிப்படையாக சொல்லிட்டார். உடனே இப்போதைக்கு உன் கடையை நாங்கள் உடைக்க மாட்டோம்டா, நான் மாலை போட்டிருக்கேன், அதனால் சபரிமலைக்கு போயிட்டு வந்து உன் கடையை அடித்து உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த திமுக நிர்வாகி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக வந்து 6ஆம் தேதி அந்த தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய கடையில் போய் வண்டியை விட்டு மோதி பிரச்சனை பண்ணி அந்த வண்டியை அடித்து உடச்சி அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் கீழே தள்ளி விட்டு நிறைய சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வண்டி தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுற அந்த இளைஞரையும் பட்டதாரி இளைஞரையும் வந்து அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பாலிமர் அந்த செய்தி சேனலில் வந்து இது சம்மந்தமான செய்திகள்லாம் வந்துச்சு. அவரும் பார்த்திங்கன்னா அந்த பட்டதாரி இளைஞர் அழுதுகிட்டே பேசுகிறாரு, இந்த மாதிரி காசு கேட்குறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, பாருங்கள் இருந்த வாளியெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்கன்னு சொல்லி உடனே எடுத்து காட்டுறாரு. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடிப்படை ஒரு மனித தன்மை இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் தோணுது. ஏன்னா அந்த திமுக காரங்களுக்கே இந்த உழைத்து நேர்மையாக சம்பாதிக்கணும், உழைத்த காய்ச்சை வச்சு நாகரிகமாக வந்து செலவு பண்ணி அதில் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும், உழைச்சி வாழணும், உழைச்ச காசில் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எப்போ பாரு எவனையாச்சும் அடிச்சு பிடுங்கிறது, திருடி திங்கிறது, இந்த மாதிரி ஒரு ஈனப்பொழப்பு மாதிரி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பஜ்ஜி கடையில் போய் சண்டை போடுறது, எப்படி ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனால தான் நிறைய நேரங்கள் அவங்கள கடந்து போயிடுறது. இந்த மாதிரி அருவருப்பான ஜந்துக்களை பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ்வளோ கேவலங்களை நம்ம இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கூட்டம் இருக்குது, இதுகளை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் சில நேரங்களில் கடந்து போயிடலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு கோவம் வரும் இல்லையா, என்னடா அப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கோவம் வரும் இல்லையா. அந்த விதத்தில் தான் நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நாளில் நடக்கலை. இந்த தொடர்ந்து இந்த 1.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதங்களில் இவங்க கொள்ளையடிக்க முடியுமோ அவனையும் பண்ணுறாங்க. சரி, ஏதோ மணலை திருடி திங்கிற எப்படியே விட்டு போங்கடா, என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கடந்து போக முயற்சி பண்ணாலும் கூட எளிய மக்களையும் அன்றாட பொழப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களையும் போய் அடித்து துன்புறுத்தக்கூடிய வேலையை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 500 600 10 20 கூட பிடுங்கி திங்கணுன்ற அந்த நினப்பு, இதெல்லாம் வந்து வரம்பு மீறி போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள். நல்லா சிந்திச்சு பாருங்கள்.
கடந்த 10 ஆண்டுகளில் இவங்களோட ஆட்டம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் தான் வந்து இந்த ஆட்டம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவங்க கையில் இருக்கக்கூடிய அதிகாரம். நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணுமா பண்ணலாம், நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற அந்த நினப்பு தான் இவங்களை இந்த அளவுக்கு செய்ய தூண்டுது. இந்த அதிகாரத்தில் அவங்க கைக்கு கொடுத்தது யார்? இப்போ யாரெல்லாம் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த எளிய மக்கள் தான். அந்த எளிய மக்கள் தான் அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்குறோம். அதிகாரம் கொடுத்துவிட்டு அவங்ககிட்டயே நம்ம அடி வாங்கி சாகுறோம். இதை தான் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னோம். நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறது முக்கியம் தான், நம்ம கண்டிப்பாக அந்த மண்ணில் பிஜேபி எதிர்க்கணும், அவங்கள வந்து கால் உண்ட விடக்கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்காக திமுக யோகியன் ஆயிட மாட்டான். அவன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2009 காலகட்டத்தில் அந்த இன அழிப்பாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி அவங்க செய்த கொள்ளைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதை மக்களே மறந்துடாதீங்க, மீண்டும் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துடாதீங்க. இந்த 10 ஆண்டுகள் அவன் கொலை பசியில் இருக்கான், விட்ட காசை பூரா சம்பாதிக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தம்பிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மேடைகளும் பிரச்சார மேடைகளில் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதை யாருமே காதில் வாங்கலை. பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான ஒரு பிரச்சாரங்கள். பிஜேபி உள்ளே வரும்னு தெரியல. அதே போல் இன்னொன்று சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும்னு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் நாம் தமிழர் கட்சி தான் வரும், பிஜேபி இப்படி உள்ளே வரும். அந்த மாதிரியான போலியான பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி மக்களுக்கு ஆசையை தூண்டும் விதமாக கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சு இப்போ எந்த திட்டங்களையும் அவங்களால செயல்படுத்த முடியல. அதை நம்ம ஒவ்வொன்றா கண்கூட பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை போராடுறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு திமுக அதிமுக வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை போராடணும்னா அந்த நாம் தமிழர் தம்பிகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் அழைச்சிட்டு போய் களத்தில் எங்களுக்காக போராடு அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான உளவியல் அப்படின்றது தெரியல. இது ஏதோ விளிம்பு நிலை மக்கள் மட்டும்தான் இங்கே பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால், பெண் காவல் அதிகாரிகளுக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு திமுகவினுடைய கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்படுறாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, அதுவும் ஒரு பொதுவெளியில். அது குறித்து வந்து அங்கே சம்பந்தப்பட்ட அந்த திமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. இப்போ கடைசியாக வந்த செய்தி என்னன்னா, அந்த பெண் காவலர் வந்து அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. அப்போ அந்த பெண் காவலர் எந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொதுவெளியில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் ரீதியாக சீண்டப்படுறாங்க. ஒரு காவலராக இருந்தும் கூட அந்த திமுக ரவுடிகளை, அந்த உடன்பிறப்புகளை வந்து தண்டிக்க முடியல. அவங்க செய்த தவறுக்கு அவங்கள வந்து தண்டிக்க முடியல. அப்படின்னும் போது பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தால் இந்த மண் ஆளப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் தொடர்ந்து வந்து கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த திமுக அதிமுக கூட்டு போட்டு இங்கே கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே கொள்ளையடிக்கிறவங்க மணல் கொள்ளையடிக்கிற அந்த இடத்துக்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு காவலர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ அழைச்சோம்னு வச்சுக்கோங்க, தொலைபேசியில் அழைச்சோம்னா வரேன்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் வரமாட்டாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வரமாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த வண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பத்திரமா போனதுக்கப்புறம் தான் அந்த படத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளும் காவலர்களும் அங்கே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசு இயந்திரம் முதற்கொண்டு எல்லாமே எவ்வளோ அளவுக்கு பால்பட்டு போயிருக்கு, எல்லாம் இவங்க எப்படி கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரிகளையும் மிரட்டக்கூடிய அளவில் தான் அந்த திமுக கட்ட பஞ்சாயத்து கூட்டம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தொடர் கதையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் மக்கள் 10 ஆண்டுகள் அவங்கள கூப்பில் உட்கார வச்சாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மீண்டும் வந்து அவங்கெல்லாம் என்னமோ மனித புனிதர்கள் ஆகிட்ட மாதிரி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அதே நிலைமையை இப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எனவே இனி வரும் காலங்களில் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சி எது, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாற்றத்துக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்றத சிந்திச்சு சுய வெறுப்புகள் இல்லாமல் என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன் 2000 ரூபா கொடுக்குறான் அப்படின்றதுக்காக ஓட்டுகளை விற்காமல் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத பார்த்து வாக்குகளை செலுத்துங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் இங்கே தொடர்ந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக இங்கே ஒரு மாற்றம் வரும். இப்படி அரசியல்னா என்ன, அது மக்களுக்கான சேவை அப்படின்றது கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னாலே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், மக்களை சுரண்டுறவன், மிரட்டுறவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போதெல்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க மக்களுக்கு சேவை செய்கிறவங்க தான். அதை உணர வேண்டும். அப்படி ஒரு அரசியலை நீங்கள் அனுபவிக்கணும், அதில் அந்த மாதிரியான ஒரு அரசியல் காலகட்டத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். ஒரு முறை நீங்கள் வாக்கு செலுத்தி பாருங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இங்கே நிகழும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.